class. Right. So morning hours கொஞ்சம் இப்படி தான் சவுண்ட் இன்டரப்ஷன்ஸ் இருக்கும். அதனால நான் பொதுவா நைட் ஹவர்ஸ்ல கிளாஸ் செய்யறது. ஸோ சவுண்ட் இன்டரப்ஷனை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளும். ஓகே, கொஞ்சம் பொறுத்து கொள்ளும். நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். So today we are going to start unit number 2. We are going to start unit number 2. This is right. So introduction. This unit is intro to compute. Intro to computers. So ALE. So நீங்க OL எல்லாம் படிச்சிருப்பீங்க. Right, OL எல்லாம் படிச்சிருப்பீங்க. What is computer? How it's work? And what is the functions of computer? What can do with a computer? எல்லாம் படிச்சிருப்பீங்க. But கொஞ்சம் ஏழுக்கு வந்தாலும் level also we need to study about the computer. First of all, we are going to start studying now history. இன்னைக்கு நாம பார்க்க போறது history, அதாவது கணித கம்ப்யூட்டர் history. இன்னைக்கு நாம பார்க்க போற section computer history. So computer history, what is the earliest and first initial computer? What is the first computer and nowadays computer? இத பத்தி சோ அங்கல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள டோட்டல் பாயிண்ட்ஸ் தான் நாம இன்றைய கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேயா? So then put a heading. History of computer. First ஆனா ஒவ்வொரு தலைப்புகளை பார்ப்போமா? சரியா? சோ போடுங்க ஒரு தலைப்பு. So first heading. History of computer. So போடுவாங்க தலைப்பு, முதலாம் தலைப்பு history of computer. Okay, first heading history of computer. The history of computer நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் மேட் ஆன காலம், இந்த கம்ப்யூட்டர் உருவான காலத்துல கிரியேட் பண்ணப்பட்ட காலத்துல கம்ப்யூட்டர் உருவான காலத்துல இருந்து கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ண காலத்துல இருந்து இந்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில, அதாவது கம்ப்யூட்டர் சேஞ்ச், ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல கம்ப்யூட்டர்ஸ் உருவாச்சு இதெல்லாம் சம்பந்தமா தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். நாங்க பார்க்கறது இந்த விடயம் எல்லாம் சம்பந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இந்த ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்களே ஓலவல் ஹிஸ்டரி தமிழ்ல படிச்சீங்களா இங்கிலீஷ்ல படிச்சீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. அப்ப லேட் ஓலவல் ஹிஸ்டரி தமிழ்ல படிச்சா இங்கிலீஷ்ல படிச்சா? தமிழ் ஓ இங்கிலீஷ்? இங்கிலீஷ்லயா? தமிழ். சகாமா நீங்க ஏலவல் பைலிங்குவல் செய்றீங்களா இல்ல நீங்க ஏலவல் ஐடி மட்டுமே, அதாவது நீங்க ஏலவல் டெக்னாலஜி ஸ்ட்ரீமா இல்ல வேற என்ன ஸ்ட்ரீமா? எல்லார்ட்டும் தான் கேக்குறேன். ஏலவல் பைலிங்குவல் தான் செய்றீங்க. ஓகே, அப்ப பிரச்சனை இல்ல. மத்தாக்களுக்கு என்ன மாதிரி மத்தாக்கள் ஹிஸ்டரி தமிழ்ல சொன்னீங்களா இங்கிலீஷ் சொன்னீங்களா? எனக்கு ரிப்ளை பண்ணல அஞ்சதும் ஷஹாமும் மட்டும், யாரும் ரிப்ளை பண்ணல தான் கேக்குறேன். இல்ல நம்ம இப்ப இங்கிலீஷ்ல தான் நோட்ஸ் சொல்ல வேண்டியிருக்குது. பட் எனக்கு லேசிக்கு சார், ஏன்னா அந்த படிச்ச ஹிஸ்டரி ஓஎல் ஹிஸ்டரி தமிழ்ல படிச்சிருந்தா எனக்கு ஒரு விஷயங்கள் நான் படிச்ச தமிழ்ல தானே எனக்கு சொல்லிக்கிற லேஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் கேட்க சார். இப்ப நாங்க வரும் பாடத்துக்குள்ள வரும். கம் டு த பாயிண்ட். சரியா? இப்ப நீங்க ஓலவல் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க ஆயுத யுகம் அப்படிலாம் படிச்சு நவீன ஆயுதங்கள் அப்படின்னு படிச்சீங்க யுகங்கள் ஓஎல் ஹிஸ்டரியில. சோ மனிதன் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதானே படிச்சுட்டு வந்தீங்க ஓஎல் ஹிஸ்டரியில.
likewise the computer குள்ள வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள வந்தா there are four ages of computer. So computers லயும் 4 ages right. அதாவது 4 ages கம்ப்யூட்டர்ஸ்ல 4 ages 4 eras. So computers னால 4 eras. அங்க நீங்க ஓலவல்ல யுகங்கள் படிச்சீங்களே அதே மாதிரி இங்கேயும் நாங்க யுகங்களா இங்கே ஒவ்வொரு காலம் periods of times ஆக நாங்க இங்கேயும் பார்க்க போறோம். So அப்ப எழுதுவோம். first heading எழுதுங்க ஒரு சில நோட். Computer history is divided into 4 ages. 4 ages or eras. 4 ages of eras. Computer history divided into 4 ages of eras. So 4 ages of eras are நம்ம பிரிக்கிறோம். இந்த 4 eras first one நாம சொல்லுவோம் pre-mechanical. First one pre-mechanical era அப்படினோம். right, pre-mechanical era. First pre-mechanical means உங்கள வழங்கப்படுற industrial description. pre-mechanical era அப்படிங்கிறது சோ தமிழ்லயும் உங்களுக்கு சொல்றதால தூய இயந்திர யுகம் அப்படினு. அதாவது pre-mechanical just அங்க எல்லாம் இருக்கிறது mechanical parts, mechanical things, அவ்வளவுதான். mechanical things மட்டுமே இருந்த அந்த காலம் ஆரம்ப காலத்துல just இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி டிவைசஸ் ஒண்ணுமே இல்லாத காலத்துல just கல்லையும் நெருப்பையும் வச்சு வாழ்ந்த காலம் தானே அது. சோ அந்த காலத்துல முதலாவது pre-mechanical era அப்படிங்கிறது the first era of computer. சோ இந்த era AC இந்த era BC 5000 AC 1450 வரைக்கும் இருக்கு. சரியா? இந்த era BC before Christ. So before Christ 5000 இருந்து after Christ 1450 வரைக்கும் இந்த era. So இதான் கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில ஆக பெரிய காலம். கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில ஆக பெரிய ஏஜ் இதுதான். And second one mechanical era. First one pre-mechanical and second one mechanical era. Second one mechanical era. இது எல்லாமே ஏசி இதுதான். So 1450 ல இருந்து இது 1450 ல இருந்து. So இந்த mechanical era அப்படின்றது 1450 ல இருந்து கொஞ்சம் நீங்க வருஷம் பாருங்க. 1450 ல இருந்து 1840 வரைக்கும் இந்த era. 1840 வரைக்கும் இதான் காலம் வரை மெக்கானிக்கல். அடுத்து third one electromechanical era. Third one electromechanical era. So இது 1840 ல இருந்து 1940 வரை. 1840 ல இருந்து 1940 வரைக்கும். And last one electronic era. இது 1940 ல இருந்து இப்ப வரை. இது 1940 ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள காலப்பகுதி எலக்ட்ரானிக் era. சரி பாப்போம். கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷனை பாப்போம். இப்ப நீங்க வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் டிராவல் பண்றீங்க தானே. சோ வெஹிக்கிள்ல டிராவல் பண்றீங்க. சோ இந்த வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் எதுக்கு இந்த 4 கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டா இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இங்க இப்ப நவடேஸ் இப்ப உள்ள கார் டெஸ்லா கார் மாதிரி கார் எடுத்தா ஆட்டோமேட்டிக் ஆட்டோபைலட் கொண்டுள்ள கார்ஸ் எடுத்துக்கிட்டா. சோ இதெல்லாம் எலக்ட்ரானிக் எராஸ்ல உள்ள மாடர்ன் ஜெனரேஷன் கார். And here electromechanical. So currentல work பண்ற கார்ஸ், current charge hybrid cars. So இது hybrid cars. Right? இது இந்த இடத்துல இருக்கிறது hybrid cars. And வளமையா நாம பயன்படுத்துறது பெட்ரோல் அண்ட் டீசல் ரன் ஆகிற கார்ஸ். So இதெல்லாம் மெக்கானிக்கல் பார்ட்.
இதெல்லாம் மெக்கானிக்கல். அண்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டேஷன் பெட்ரோல் டீசல் தெரியாத காலத்துல இதை வச்சு போனோம். குதிரை வண்டி மாட்டு வண்டியில போனாங்களா இல்லையா, அது அந்த காலம். சோ பாருங்க, இந்த வெஹிக்கல்ஸையே பிரிக்கலாம். சோ தென் இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யலாம்? அப்ப கம்ப்யூட்டர்ஸ் பேசிக் ப்ரீ மெக்கானிக்கல் எரா, ப்ரீ மெக்கானிக்கல் எரா அறிவு இல்லாத காலத்துல உருவான. என்னதான் அறிவு மனுஷனுக்கு இல்ல அப்படின்னாலும், என்னதான் மக்களுக்கு அறிவு இல்ல, ஐடியாஸ் இல்ல, ஐடியாலஜி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இல்லைன்றாலும் தனக்கு பக்கத்துல இருக்கிறவன் தன்னோட இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு புத்தி இருந்திருக்குமா இல்லையா? தன்னோட இருக்கிறாள், ஓகே, சோ நான் ஒரு கேக் எடுத்துட்டு வா, கேக் பிடிச்ச மாதிரி ஒரு கேக் கொண்டு வந்து 2 பேரும் கொடுக்கும் போது எப்படி பிரிக்கணும், எப்படியா ஹாஃபா சோ ஈக்குவலா எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு knowledge அவன் எப்படிக்குமா இல்லையா? சோ இந்த knowledge பேஸ் அடிப்படையாக கொண்டு இந்த knowledge பேஸ்ட் ஐடியால அந்த era pre mechanical era, right? So then put a heading first இதனால எழுதி கொள்ள போறோம். இந்த நாளையும் எழுதிக்கொள். என்ன ப்ரீ மெக்கானிக்கல் எரா, மெக்கானிக்கல் எரா and electromechanical, finally electron. Okay, so then put the heading pre-mechanical era. Pre-mechanical era. So அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த pre-mechanical era, இந்த pre-mechanical era அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸும் இல்லாத ஒரு காலம் தான் இந்த ப்ரீமெக். எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸும் இல்லை. மனுஷன் அவனை கையாலேயே வேலை செய்ய வேண்டிய காலம். கல்லு தட்டி தான் நெருப்பே எடுத்தாங்க, நெருப்பே எடுத்தோம் அப்படின்னா கையாலேயே மொத்தமா வேலை செய்ய வேண்டிய காலம். கையாலேயே மொத்தமாகவே நாங்க இயங்க வேண்டிய காலம். சோ எந்த விதமான புதிய ஒரு ஐடியாலஜியும் இல்லாத ஒரு காலம். ஒரு காலம் தான் இந்த ப்ரீ மெக்கானிக்கல் எரா அப்படின்னு. அப்ப இந்த ப்ரீ மெக்கானிக்கல் எரால அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, கற்களை வச்சு, ஸ்டோன்ஸை வச்சுதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கால்குலேஷன் பண்ணாங்க. எப்படின்னா டோக்கன் கொடுக்குற மாதிரி, எப்படி இப்ப எனக்கு ஒரு டோக்கன் இருக்கு, எனக்கு ஒரு கல் ஒன்று, ஒரு வித்தியாசமான வடிவத்துல கல் ஒன்று இருக்கு. அந்த கல்லு நான் வீட்டுக்கு வந்து அந்த கல்ல வீட்டுக்கு முன்னால வச்சுட்டு போயிடு. சோ அவன் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறனா இல்லையான்னு தெரியும். இந்த ஐடியாலஜியை பயன்படுத்தி நீங்க கிரேட் 6ல படிச்சீங்க ஒண்ணு அபகஸ் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? கிரேட் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. தமிழ்ல என் சட்டம் அப்படின்னு அபகஸ் என்ன, இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, சோ இதுல 1 10 100 1 10 100. சோ தென் நான் இங்க ஸ்டோன்ஸ் புட் பண்ண, தென் உங்களுக்கு இப்ப தெரியும் இதுல வேல்யூ என்ன. கேட்டா நீங்க யாரும் சொல்லுவீங்க 4 2 3 423. சோ கால்குலேட் பண்ணலாமா இல்லையா பாருங்க. then we can calculate. So ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இந்த டிவைஸ் தான் first computer in computer history. ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸா நாம சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸா நாம சொல்றது தான். சோ இந்த யுவர்னாக கால்குலேட்டிங் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எராவை கால்குலேட்டிங் எய்ட், சோ ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் உள்ள காலம். ஓகே, சோ அப்ப எழுதுவோம் ஒரு நோட் எழுதுங்க. abacus is considered as the first calculating device. Abacus is considered
considered, sorry, abacus is considered as the first calculating device, first calculating device in the world. In the world. And it is used by Chinese around 5000 BC. Around 5000 BC. அப்ப இந்த first calculating device தான abacus என்ற இந்த device, abacus அப்படிங்கிற இந்த device யாரால யூஸ் பண்ணப்பட்டதா? சைனீஸால தான், சைனீஸ் பீப்பிளால தான் first யூஸ் பண்ணப்பட்டது. Chinese people தான் இத first யூஸ் பண்ற people. இத first யூஸ் பண்ற people Chinese people. சோ அதனால தான் பழமொழி இருக்குது, சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள், சைனாக்கு போய்த்தாவது படிச்சுட்டு வான்றதுதான் அந்த பழமொழி அர்த்தம். தமிழ்ல சின்ன படித்தது ஒரு பழம். சரி, அப்ப சைனீஸ் பீப்பிள் தான் அந்த காலத்துல அறிவுமட்டம் இருந்தாங்க. சோ அவங்களோட எஜுகேஷனல் லெவல் ஹைல இருந்துச்சு. ஹைல இருந்த அவங்க தான் இந்த சாதனத்தை பயன்படுத்தினாங்க. இந்த சாதனம் ஆக சீப்பஸ்ட், ஆக ஸ்மாலஸ்ட் சாதனம். இதுதான் ப்ரீ மெக்கானிக்கல் உள்ள ஒரே ஒரு சாதனம். அவ்வளவுதான். இந்த டிவைஸ் மட்டும் ப்ரீ மெக்கானிக்கல் இந்த டிவைஸ் மட்டும்தான் இருக்குது. வேற டிவைசஸ் எதுவுமே இல்ல. சோ இந்த ஜஸ்ட் ஸ்மால் டிவைஸ் வச்சுக்கிட்டு தான் அந்த ப்ரீ மெக்கானிக்கல் எரால பிசி, அதாவது 5000 பிசில இருந்து 5000 பிசில இருந்து அதாவது 5000 பிசில இருந்து 1450 வரைக்கும் altogether கிட்டத்தட்ட 6450 years calculation aid இத வச்சு தான் நடக்குது. இப்ப அதுக்கு பிறகு மனிதன் திங்க் பண்ண ஆரம்பிச்சான். திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. திங்க் பண்ண இந்த டிவைஸை விட கொஞ்சம் டிவைஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. இந்த டிவைஸை விட கொஞ்சம் வேர்த்தான டிவைஸ் ஒன்று தேவைப்பட்ட உடனே நாங்க படிக்கிறது சொல்றதுக்கு ஒரு பாட்டி மாட்ட காலத்துல இருந்த ஒரு டிவைஸ் வந்து சில்வர்ல, நான் இங்க எனக்கு அந்த டிவைஸ் பில்ல காட்டுறது. சோ அதாவது சில்வர்ல டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று, அது இந்த பக்கத்துல ஒரு கிளிப் ஒன்று இருக்கும். அந்த கிளிப்பை தான் நீங்க கிளிக் பண்ணுவீங்க. சோ இதுல நம்பர்ஸ் போட்டு இருக்கும். சோ 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் இதுல இருக்கும். நீங்க கிளிக் பண்ண 0 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர்ஸ் அங்க சேஞ்ச் ஆகி போய் கொண்டிருக்கும். இப்படி ஒரு டிவைஸ் வந்து மேபி நீங்க கண்டிருப்பீங்க. இப்ப இருக்குது டிஜிட்டல், அதே டிவைஸ் கண்டிருக்கீங்களா? டிவைஸ் இந்த டிவைஸ் பேசிக் ஐடியா தான். இந்த டிவைஸ் பேசிக் ஐடியா தான். இந்த டிவைஸ் பேசிக் ஐடியா தான். அதாவது இந்த யார அபகஸ் வந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்குதா இல்லையா? சோ அப்ப அந்த விஷயத்த என்ன செஞ்சோம்? 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதி சோ இத அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு வர தென் 0 கிளிக் பண்ண 1 2 3 4 அப்படி இத ரவுண்ட் பண்ண அதாவது நான் இப்படி வச்சுக்கிட்டு இத ரவுண்ட் பண்ண இந்த மார்க் அப்படி மாறிட்டு போகுதா இல்ல? சோ இந்த ஸ்மால் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு டிவைஸ் கிரியேட் ஆகும். இந்த டிவைஸ் கிரியேட் ஆனதும் நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க பியோ மெக்கானிக்கல் டிவைஸ் வந்து மெக்கானிக்கல் டிவைஸ் இல்லாத காரணம் ப்ரீ மெக்கானிக்கல். சோ டிவைஸ் ஒன்று வந்தா ப்ரீ மெக்கானிக்கல் நிக்கிறாங்க. சோ அப்ப அடுத்த போறோம் மெக்கானிக்கல் எரா. தென் புட் a heading மெக்கானிக்கல் எரா. Then put a heading
மெக்கானிக்கல் எரா. சோ மெக்கானிக்கல் எரால இந்த மெக்கானிக்கல் எரால ஸ்டார்ட்ல மெக்கானிக்கல் எரா ஸ்டார்ட் ஆன உடனே 1450லயே இந்த டிவைஸை கண்டுபிடிக்கல. 1450லயே இந்த டிவைஸை கண்டுபிடிக்கல. சோ ப்ரீ மெக்கானிக்கல் எரா ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் காலம் அப்படி போக அப்படி போக எப்ப 1642ல ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய பேரு பிளேஸ் பாஸ்கல். சோ இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பிளேஸ் பாஸ்கல் இவரை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியும்? பட் பேர் இதுக்கு முந்தி கேள்விப்பட்டு தான் காய்த்துங்க. எந்த பாடத்துல கேள்விப்பட்டீங்க? மேபி சயின்ஸ் பாடத்துல கேள்விப்பட்டா அப்படியா? மேபி இவருடைய பேரு சயின்ஸ் பாடத்துல உங்களுக்கு தெரிஞ்சது. பிரஷரை மெஷர் பண்றதுக்கு பாஸ்கல் 1.5 பாஸ்கல் அப்படின்னு மாதிரி கொடுத்திருப்போம். ஞாபகம் இருக்குதா? 1 பாஸ்கல் அப்படி எல்லாம் கொடுத்திருப்போம். ஞாபகம் இருக்குதா? சோ இதான் பாஸ்கல். இவரே பாஸ்கல். நீங்க சயின்ஸ்ல படிச்ச அதே பாஸ்கல் தான் இங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயும் வராரு. இவர் தான் இந்த யாரு கிளிக் பண்ணி சுபாதாசோட டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை கண்டுபிடிச்சா. அந்த டிவைஸ இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுல அப்படியே கண்டுபிடிக்கல, அதை விட சும்மா லோ மோட்ல அந்த டிவைஸை கண்டுபிடிச்சாரு. அந்த டிவைஸுக்கு பேரு இவர் தானே கண்டுபிடிச்சவரு. சோ ஹி இஸ் தி கிரியேட்டர். therefore நான் அந்த டிவைஸுக்கு பேரு சொல்றோம். அந்த டிவைஸோட பேரு இவருடைய பேர்ல இருக்கும், பாஸ்கலை. அந்த டிவைஸோட பேர் என்ன? பாஸ்கலை. சோ அப்ப எழுதுவோம், ஒரு தலைப்பு போடுங்க. தலைப்பு மாதிரி இந்த எஸ் ஒவ்வொன்றையும் heading மாதிரி எழுது போடுங்க. 1642 The Pascaline was introduced by Blaise Pascal. Right. So இந்த டிவைஸ் எனக்கு எட் பண்ணலாம் அப்படித்தானே. சோ முதல்ல 4ஐயும் 2ஐயும் எட் பண்ணுங்க அப்படின்னா 4 + 2 எட் பண்ணுங்க அப்படின்னா நான் முதல்ல என்ன செய்வோம்? 1 2 3 4 and 2 எட் பண்ணும் 6 7 sorry 5 6 then answer 6. So first time 1 2 3 4 கிளிக் பண்ணுவேன். அதே போல யார் எட் பண்ணணும்? 2 1 2 times click பண்ணுவேன். எங்க வந்து நிக்கும்? 6ல வந்து நிக்கும். just இந்த சிம்பிள் மெக்கானிசம் தான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸால கூட்டலும் செய்யலாம், கழித்தலும் செய்யலாம். then the both two operators இந்த டிவைஸ் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சோ அப்ப என்னதுங்க? it could add and subtract two numbers. Therefore, we can call these devices adding machine. Therefore, we can call these devices adding machine. The non-device is like idan on the device. Here, this one is there. In the device தான் அந்த Pascaline device. So இந்த உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் here 1 2 3 4 5 6 7 places இருக்கு. 7 places இருக்கு. மேல ஒவ்வொன்றுலயும் சின்ன ஸ்பேஸ்ல விளங்கும் நினைக்கிறேன். இங்க 0 இருக்குது, இதுல 1, இங்க 0 அப்படி பெருமதி இருக்குதா? சோ இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு வட்டத்திலையும் நீங்க நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ண செமஃபோர் மார்க்
நம்பர் சேஞ்ச் பண்ண அந்த மேல நம்பர் சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கு. அதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேயா? இது எப்ப 1642. இது எப்ப 1642ல. தென் 1642க்கு பின்னால 1642க்கு பின்னால ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவருடைய பேரு பெரிய லெவல் ஒரு பேரு. அவருடைய பேரு கோட்ஃப்ரைட். எழுதுங்க, அவருடைய பேரு கோட்ஃப்ரைட் வில்லியம் லெப்னிஸ் அப்படின்றவர். சரியா? இந்த சயின்டிஸ்ட் பார்த்தாரு, ரைட், ஓகே, பஸ்கல் எனக்கு முந்தி வந்தவரு, எஸ், பஸ்கல் எனக்கு முன்னால வந்தவரு, கண்டுபிடிச்சாரு என்னது, பஸ்கலை. அதுல என்ன செய்யலாம், கூட்டல், எடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், எடிஷனும் சப்ட்ராக்ஷனும் மட்டும்தான் செய்யலாம். ஆனா கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் என்றது அது இல்ல. சோ மேத்தமெட்டிக்ஸா இருந்தால் பிளஸ் வேணும், மைனஸ் வேணும், அண்ட் மல்டிப்ளிகேஷன் வேணும், லைக்வைஸ் டிவிஷனும் வேணுமா இல்லையா? எஸ், டிவிஷனும் வேணும். இது எல்லாம் இருந்தால்தான், டிவிஷனும் இருந்தால்தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தால்தான் இது அரித்மெட்டிக். இல்லையா? மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? மேத்தமெட்டிக்ஸ் இல்ல. சோ மேத்தமெட்டிக்ஸ் வேணுமா? அப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யலாம். we need this one also. therefore கோட்ஃப்ரைட் என்ன செஞ்சாரு அப்படின்னா, கோட்ஃப்ரைட் என்ன செஞ்சாருன்னா ஒரு புதிய டிவைஸை கிரியேட் பண்ணாரு. அந்த டிவைஸுக்கு பேர் வச்சாரு ஸ்டெப் ரெக்கோன. அந்த டிவைஸுக்கு பேரு வச்சாரு ஸ்டெப் ரெக்கோன அப்படின்ட்டு. ஓகே, சோ அப்ப எழுதுவோம் அடுத்த நோட். சோ நான் அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், அப்படியே எழுதுவோமா? எழுதுங்க, The step recorder invented by German scientist Gottfried Wilhelm Leibniz, completed in 1694. Completed in 1694. This device is carried out the operations add, subtract, multiply and divide to. அப்ப இந்த டிவைஸால என்ன வேலையெல்லாம் செய்யலாமா? இந்த டிவைஸால எடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த 4 ஆபரேஷன்ஸையும் இந்த டிவைஸ் யாரு, ஸ்டெப் ரெக்கோனர் இந்த டிவைஸ் can do. Right. So இதுதான் ஹிஸ்டரியில செகண்ட் மெக்கானிக்கல் டிவைஸ். கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில செகண்ட் மெக்கானிக்கல் டிவைஸ் இதுதான். இந்த மெக்கானிக்கல் டிவைஸால இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னா சரி, இந்த மெக்கானிக்கல் டிவைஸால இந்த வேலையை செய்யறோம்னா ஓகே. சோ பாரு, இதுதான் அந்த டிவைஸ். சோ இந்த டிவைஸ்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெஸ்கலைன் டிவைஸ் எப்படி அதெல்லாம் மேல ஒவ்வொரு இந்த பெஸ்கலைன் டிவைஸ் காட்டுகிறேன் பாருங்க. இந்த பெஸ்கலைன் டிவைஸ் எப்படி இதை இங்கதான் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது இந்த டிவைஸ்ல இங்க ஒரு கிளிப் இருக்குது, இங்க ஒரு சேஞ்ச் இருக்குது. சோ இதுல ஒரு சேஞ்ச் பண்ணி, சோ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி எனக்கு எடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஆபரேஷன்ஸையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இது ஸ்டெப் ரெக்கோனர். இது யாரு? ஸ்டெப் ரெக்கோனர். தென் ஸ்டெப் ரெக்கோனர் முடிஞ்ச பிறகு ஸ்டெப் ரெக்கோனருக்கு பின்னால அடுத்து போவோம். சோ நெக்ஸ்ட் டிவைஸ், அடுத்த டிவைஸ். ஸ்டெப் ரெக்கோனருக்கு பின்னால அடுத்த டிவைஸ் அதுக்கு போறதுக்கு முதல் அடுத்த டிவைஸுக்கு போறதுக்கு முதல் இடையில எங்கன்னு கேட்டால் 1000. இது இடையில எங்கன்னு கேட்டா 1800 அந்த இயர்ல 18ல என்ன நடந்துட்டு கேட்டா, சோ 18ல வந்து என்னென்றால் இப்போ ஓகே, சோ மெஷின்ஸ் இருக்குது, எல்லாம் அனலாக் சிஸ்டம் இருக்குது. ஜஸ்ட் அனலாக் சிஸ்டம் மாதிரி இருக்குது. எஸ், பாக்க எல்லாமே கிளாக் மாதிரி தான் எல்லாம் இருக்குது. சோ கிளாக் சிஸ்டம் மாதிரி தான் எல்லாமே இதுக்குள்ளதான் செட் பண்ணு. ஆனா இது எவ்வளவு காலத்துக்கு தான் இப்ப
இப்படியே ஒர்க் பண்றதுன்னு பார்த்தா, இவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே ஒர்க் பண்றதுன்னு பார்த்தா அது சுத்தமா மனசுக்கு பிடிக்கல. சோ அப்பதான் யோசிச்சாங்க, இவ்வளவு செய்யற இவ்வளவு என்னது பெஸ்ட்க்கு அபகஸ்ல இருக்கு, அது பிறகு பெஸ்கல், அது பிறகு ஸ்டெப் ரெக்கவுண்ட். சோ இப்ப கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிடும். சோ இந்த டெவலப் ஆன இந்த இடத்துல கொஞ்சம் டெவலப் ஆன இந்த இடத்துல கொஞ்சம் டெவலப் ஆன இந்த இடத்துல நாங்க இப்ப ஓகே சார், தென் நாங்க இப்ப ஒரு புதிய மாற்றம் நோக்கி, புதிய ஒரு சேஞ்ச் நோக்கி போகணும், புதிய ஒரு சேஞ்ச் நோக்கி போகணும். அதுக்கு என்ன எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும்னா அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு சேஞ்ச் ஆகணும். we must need to change analog to digital. இதுக்கு அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு போகணுமா, we need some programming techniques. அந்த காலத்துல எப்ப 80s ப்ரோக்ராமிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த லெவல்ல இருந்திருக்கு. சோ அந்த காலத்துல எஸ் நாங்க கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், we can program a computer அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஆளு பேரு தான் லேடி அகஸ்டா லவ்லேஸ். So she is the first computer programmer. So அப்ப எழுதுவோம், நோட்ஸ் எழுதுங்க. லேடி அகஸ்டா லவ்லேஸ். Lady Augusta Lovelace considered as the first computer programmer. ஒரு பொம்பளை கண்டுபிடிச்சதாலவோ என்னமோ தெரியாது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கஷ்டமாயிட்டது சொல்ல தெரியாது. ஒருவேளை ஆம்பளை யாராவது கண்டுபிடிச்சிருந்தா பாருங்க, சார்ல்ஸ் பபேஜ் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா, எல்லாரும் லேசா பயன்படுத்துறாங்க, ஈஸியா பயன்படுத்துறாங்க இல்லையா? அதே அகஸ்டா லவ்லேஸ் ப்ரோக்ராமிங் ஓகே. சோ திருப்பி ரீகனெக்டும் ஆகி சொல்லி முடியல, ரீகனெக்டும் ஆகி அம்ஜன் அப்படிலாம் சொல்லப்படா அம்ஜன், சரியா? அம்மா சொல்ற மாதிரி கொஞ்சம் பப்ளிக் இல்லாம நோபலா சொல்லிட்டு போயிட்டு தெளிவா எல்லாம் சொல்லப்படாது சார். இப்ப அப்படியே வரும் அடுத்த. அப்ப நோட் சொல்லிட்டு சோ தென் அந்த அவங்க ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்ப கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில ஒரு ஐடியா வருது, ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சு முடிஞ்சா இல்லையா? சோ தென் ப்ரோக்ராமிங் என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு முடித்தால் நாங்க என்னோட ஹிஸ்டரியில அடுத்த இடம் நோக்கி போகலாம். ஹிஸ்டரியில எங்க போகலாம்? அடுத்த இடம் நோக்கி போகலாம். சோ அந்த அடுத்த இடம் என்று சொல்றது ஒரு கம்ப்யூட்டர் என்று சொல்ற இந்த டிவைஸ், இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற இந்த டிவைஸ நாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் ஐடியா வரும். சோ ஒரு டிவைஸ மாடிஃபை பண்ணணும்னா சோ இந்த ஸ்டார்டிங்லயே உங்ககிட்ட அந்த கிளிக் பண்ண டிவைஸ் இருக்கு. ஆல்ரைட். சோ அப்ப டிவைஸ்ல கிளிக்கிங் டிவைஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுல ஸ்டோரேஜ் கொண்டு வச்சா எப்படி? சோ பாருங்க, நான் அப்ப ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணும் போது எங்க நிறுத்தினேன், ஆஃப் பண்ணா ஃபுல்லா இல்லாம போகாம எந்த இடத்துல ஷட் டவுன் பண்ணேன், சோ எந்த டேட்டா தேவையில இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்றது மாதிரி ஒரு ஐடியாவை நான் கொண்டு வந்தால், இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு ஐடியாவை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன். சோ அந்த ஐடியாவை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில இன்னும் பிக்கப் ஆகும், இன்னும் குயிக்கா பிக்கப் ஆகி போலாமா இல்லையா? சோ we can change. அப்ப அந்த ஐடியாவோட உருவான டிவைஸ் தான் பஞ்ச் கார்டு அப்படின்ற டிவைஸ். அந்த ஐடியாவோட லேடி அகஸ்டா லவ்லேஸ்க்கு பின்னால அடுத்த உருவான டிவைஸ் தான் பஞ்ச் கார்டு. சோ அதையும் டிஸ்பிளே பண்ண பாத்துக்க. அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னா கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராமிங் சென்ஸ் கொஞ்சம் ஈஸியாக போகும், லேசுபடுத்த போகும். they are going to easy. சோ அப்ப இந்த இடத்துல கோடு இயர் 1000, அதாவது சோ அப்ப இந்த பாருங்க அப்ப நல்ல புத்தியோட தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. எப்படி 1800 அகஸ்டா லவ்லேஸ் கஷ்டப்படுத்தினா பானம் பாப்பா ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லி கஷ்டப்படுத்தாம 1804 2 ஜென்டில்மேன் சேர்ந்து
ஜென்டில்மேன்ஸ் உருவாக்குறாங்க பஞ்ச் கார்டை. இதுல 2 ஜென்டில்மேன் உருவாக்கல, ஒரு ஜென்டில்மேன் உருவாக்குது. சோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலம் எப்படி ரைட். சோ உங்களுக்கு தெரியும் அந்த நோட்ஸுக்கு முந்தி வாரம் பல்ப் அதை கண்டுபிடிச்சது யாரு? பல்பை கண்டுபிடிச்சது யார்? லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? ஒளி. ஆன்சர் பண்ணுங்க. பல்பை கண்டுபிடிச்சது யார்? உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் பாடத்தை படிச்சு நினைக்கிறேன். யாரு யாரு பல்பை கண்டுபிடிச்சது யாரு? எடிசன். தாமஸ் அல்வா எடிசன். கோழிக்கு பதிலா பேசி இவர் இருந்து குஞ்சு பிடிச்சாரு, அந்த எடிசனே தான். சரியா? அப்படித்தான் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க. பட் அது உண்மை இல்லை. ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ஒரு மறைக்கப்பட்ட ஹிஸ்டரி இருக்குது, அதை நாங்க பிளாக் ஹிஸ்டரி அப்படின்னுவோம். ஒரு மறைக்கப்பட்ட, அதாவது டார்க் ஹிஸ்டரியும். அந்த டார்க் ஹிஸ்டரியில உண்மையிலேயே லைட்டை கண்டுபிடிச்சது, அந்த பல்ப் பண்ண விஷயத்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சது டெஸ்லா அப்படின்ற. அறிமுகம் செஞ்சது யாரு? டெஸ்லா அப்படின்ற சயின்ஸ். ஆனா அவருடைய பேரு எங்கேயுமே பேரு டெஸ்லாட அந்த டெஸ்லாட ஐடியாஸ் இதுக்குள்ள சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்திருந்தா உங்களோட வீட்டு முன்னால வயர்லெஸ் போகுது இல்ல, வயர்லெஸ் கரண்ட் வந்து வைஃபை மாதிரி வயர்லெஸ் கரண்ட் வந்துருக்கும். சரியா? சோ அவரை கணக்கெடுக்கல எடிசன் முடிஞ்சுக்கிட்டு நான் தான் லைட்டை கண்டுபிடிச்சேன்னு கடைசிக்கு மொத்த ஆராய்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அவ்வளவுதான் முடிச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு சொல்லிருக்கிறோம் எடிசன். எஸ், ஒரு சில பேர் வாங்கினவர் தான், பொதுவா எல்லாரும் அப்படித்தான். ஒருத்தர் இப்படி சொல்ற, ஒருத்தர் ஐடியா வச்சுக்கிட்டு அவருக்கே தெரியாம பயன்படுத்தி பேர் வாங்கிட்டு போயிட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த பஞ்ச் கார்டு. இந்த பஞ்ச் கார்டுலயும் கஷ்டப்பட்டு ராவுபாலா கஷ்டப்பட்டு பஞ்ச் கார்டை கிரியேட் பண்ணவரு டாக்டர் ஹெர்மன் ஹெலரி. பஞ்ச் கார்டை கிரியேட் பண்ணவர் யாரு? டாக்டர் ஹெர்மன் ஹெலரி என்ற சயின்ஸ். பட் இதே இன்னொருத்தர் இருந்தாரு, ஜோசப் ஜெக்வர்ட் அப்படின்னு. அவர் ஒரு லூம் நடத்திருந்தார். லூமன்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நெசவாலைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த சாரி அதெல்லாம் கிரியேட் பண்றேன் லூம். சோ லூம் ஒண்ணு நடந்துட்டு இருந்தார். அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை கொஞ்சம் யோசிச்சா, இந்த பஞ்ச் கார்டு அப்படின்றத கேட்டா ஒரு பேப்பரை எடுத்து எனக்கு தேவையான கேட்டல ஒன் தேவையா, ஒன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கெட்லாக்ல கட் பண்ணி வைக்கிறது. 0 தேவை, கெட்லாக்ல கட் பண்றேன் 0. இந்த மாதிரி கெட்லாக்ல கட் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற நம்பர்ஸ் தேவையான யூஸ் பண்ணி. இப்படி கெட்லாக்ல கட் பண்ணி வச்சா டிசைன்ஸையும் கட் பண்ணி வைக்கலாம். ஒரே மாதிரி டிசைன் கையால நீங்க ஒரு கெட்லாக் இல்லாம தச்சிங்க ஒரே டிசைன் வருமா? வராது. பட் ஒரு கெட்லாக் இருந்தால் கெட்லாக்ல எல்லாம் யூஸ் பண்ண, கெட்லாக்ல பிளேஸை யூஸ் பண்ண சேம் டிசைன்ஸ் எத்தனை மாதிரியும் எத்தனை சாரத்திலையும் எத்தனை ட்ரெஸ்லயும் அதே சேம் டிசைனை கொண்டு வரலுமா இல்லையா? இந்த சிஸ்டம் தான் ஸ்டோரேஜா. எதை? இந்த பஞ்ச் கார்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பஞ்ச் கார்டை இவரு புடிக்கிட்டு வந்து இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இவரு பேரு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸ்டோரேஜ் டிவைஸா பயன்படுத்தி காட்டினாரு. அதனால கடைசியா கண்டுபிடிச்சவர் ஆனா பேரு வாங்கினது ஜோசப் ஜெக்வர்ட். சொல்ற விஷயம் இதுதான் ஹிஸ்டரிஸ்ல பொதுவா நடக்கிற விஷயம். அப்படித்தானே? நாங்க கஷ்டப்பட்ட முஸ்லிம்ஸ் தான் உண்மையிலேயே இப்ப கூட லைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா ரைட் சகோதரர் அப்படின்னு, ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு. பட் யாரு கண்டுபிடிச்சது? முகமது ஃபிர்னாஸ் அப்படின்ற. ஆனா அதுங்களுக்கு தெரியும் இதே மாதிரிதான் ஹிஸ்டரி. ரைட். சோ அப்ப இந்த நோட்டை போய் எழுதிட்டு வரும். Right. So punch cards were invented by Dr. Herman Hellerich. But Joseph Jacquard is the first person to use it on his loom. But Joseph Jacquard is the first person to use it on his loom. ஆனா பாரு ப்ரோக்ராம கண்டுபிடிச்சது நேரடி அகஸ்டா அளவுல யாருமே உரிமை கொண்டாட வரல. கண்டுபிடிச்சாங்கன்னா சரியாவே பேர் வச்சிருவாங்க, நான் தான் கண்டுபிடிச்சது ஒட்டியே வச்சிருவாங்க. அடுத்து ஏலிய பஞ்ச் கார்ட்
were used as a storage device. அப்ப ஆரம்ப காலத்துல என்ன இப்பயும் தான், ஆனா இங்க நான் சொல்லிக்கிறேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அது பஞ்ச் கார்டு were used as a storage device. அது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸா தான் பயன்படுத்தப்படும். Then next one முக்கியமான வருஷத்துக்குள்ள வா. இதான் கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில டயமண்ட் இயர் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஹிஸ்டரிக்குரிய இந்த வருஷத்துல தான். சோ கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில டயமண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு நாங்க அந்த பேரு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, கம்ப்யூட்டர் ஹிஸ்டரிக்குரிய டயமண்ட் இயர் அப்படின்னு பேரு சொல்றோம். ஏன் இந்த பேரு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டால் இந்த டேட் தான். ரைட், அதாவது இந்த இயர்ல தான் கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில பெரிய ஒரு மாற்றம் சேஞ்ச் வரும். இந்த இயர்ல தான் கம்ப்யூட்டர் ஹிஸ்டரியில பெரிய ஒரு சேஞ்ச் வருது. அகஸ்டா லவ்லேஸ் ப்ரோக்ராம கண்டுபிடிச்சோம். அதே நேரத்துல ஜோசப் ஜக்குவர்ட் அண்ட் ஹெர்மன் ஹெரல்ட் இந்த ரெண்டு பேரும் பஞ்ச் கார்டோட சம்பந்தப்பட்டாங்க. இப்ப இதெல்லாம் வந்த பிறகு ஒரு ஐடியா ஒன்று வருது. ஓகே, தென் என்ன செய்யலாம்? பஞ்ச் கார்டு இருக்குது, ஸ்டோர் பண்றதுக்குரிய டிவைஸா? பஞ்ச் கார்டு இருக்குது, ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ப்ரோக்ராம் இருக்குது, அதை நீ கேன் ப்ரோக்ராம். சோ அப்ப நான் ஐடியா கொடுக்கலாம் கம்ப்யூட்டருக்கு, நீ எப்படி வேலை செய்யணும். I can give idea to the program. Programming மூலமா I can give idea. அப்ப இந்த ஐடியாஸ் வச்சு எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதா, ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுத்து I can give an input and take some output. இதுல என்ன நடக்கும்? ப்ராசஸிங் நடக்கும். That is I input, B process, O output. IPO ஆர்கிடெக்சரிங் மாடல் அண்ட் ஒரு புதிய மாடல்ல சார்ல்ஸ் பபேஜ் என்ற மைண்டுக்குள்ள வரும். அந்த மைண்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவரால் எக்ஸிக்யூட் பண்றது முதல்ல இறந்து போவார், அது வேற விஷயம். பட் அந்த ஐடியா வர்றதுக்கு அவர் ரெண்டு சாதனங்களை உருவாக்குறாரு, ரெண்டு டிவைஸ். அவர் என்ன செய்யறாரு? ரெண்டு டிவைஸை கிரியேட் பண்றாரு. அதுல ஒரு டிவைஸ் அனலைட்டிக்கல் என்ஜின். ஒரு டிவைஸ் அங்க ஒரு டிவைஸ் அனலைட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு. அனலைட்டிக்கல் என்ஜின், இந்த அனலைட்டிக்கல் என்ஜின் அப்படின்றது ரைட். சோ அனலைசிஸ்க்காக அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் இந்த எல்லா வேலைக்காக வேண்டி ஜஸ்ட் எதை வச்சு இன்புட் கொடுத்து ப்ராசஸ் அங்க ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல அவுட்புட் வர்றதுக்கு மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கினாரு. அந்த ஐடியா அவருக்கு பின்னாலதான் வருது, பட் ஐடியாவை சொல்லாமலே உருவாக்கிட்டார். சரியா? ஒரு டிவைஸ். அடுத்த இன்னொரு டிவைஸ் டிஃபரன்ஸ் என்ஜின். டிஃபரன்ஷியேட் பாக்குறதுக்கு, டிஃபரன்ஷியேட் டீவியேஷன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு டிவைஸ். இந்த ரெண்டு டிவைஸை உருவாக்கினார். ஆனால் பட் அந்த ரெண்டு டிவைஸையும் உருவாக்கின ஒரே காரணத்துக்காக சொல்ல விஷயம் விளைக்கணும். அந்த ரெண்டு டிவைஸையும் உருவாக்கின காரணத்துக்காக for the reason of creating devices நாங்க அவரை father of computer அப்படின்னு சொல்றதுங்க. சொல்லுங்க, ஏன் டிவைஸ் உருவாக்கினதுக்காக father of computing சொல்லணுமா இருந்தா இங்க அப்படி ஒரு பேர்ல சைனாக்கார ஒருத்தர் இருந்திருப்பார். யாரா? father of computer. ஏன் சைனால அப்படி இல்லையா? பிளேஸ் பெஸ்கல் சொல்லிக்கணும் கம்ப்யூட்டர் ஃபாதர். பட் அவங்க யாரையும் சொல்லாம கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் ஹிஸ்டரி எங்க BC 5000 இருந்து வந்து இப்ப எங்க வந்த ஆள் இவரு. சோ இவர் எப்ப வந்தது? ரைட், இங்க 1822 வந்த இவரை போய் கம்ப்யூட்டர் தந்தை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னால் மெயின் ரீசன் இவர் தான் இந்த IPO மோட்ல ஃபர்ஸ்ட் சொன்னவர். அதனால அவருக்கு என்ன பேரு? ஃபாதர் ஆஃப்
computer. Okay, so அப்ப எழுதுவோம். So எழுதுங்க. Analytical engine. The first mechanical computer was so ரெண்டு பேர் எழுதிட்டேன், ஒரு முறை வாசிங்களா. Was developed by Charles Babbage. Was developed by Charles Babbage. It can store 1050-bit numbers and do calculation. அதாவது punch card இருக்கு. So punch card இருக்கிறதால ஸ்டோர் பண்ணி கால்குலேட் பண்ணுது. It can store 1050-bit numbers and do calculations. Then other, the difference engine was developed by Charles Babbage in 1880. The difference engine was developed by Charles Babbage in 1880. இதுதான் IPO மாடலுக்கு பிறகு அவர் உருவாக்கின டிவைஸ். IPO மாடலுக்கு பிறகு அவர் உருவாக்கின டிவைஸ் தான் after the IPO மாடல். Then அடுத்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. He presented the concept of input, process, and output. Input, process, and output. Input, process, and output that is used in input, process, output that is used in modern computers. That is used in modern computers for the first time. இவர்தான் முதல்ல சொன்னது. For the first. Therefore, he is considered as the father of computer. Therefore, he is considered as the father of computer. இப்ப விளைங்கங்க, சரியா? விளைங்கல. இப்ப ஒருவேளை எங்களுக்குள்ள அறிவு மட்டத்துக்கு, அப்படிதானே, எங்களுக்குள்ள அறிவு மட்டத்துக்கு நாங்க மட்டும் 1800ல பிறந்திருந்தா, எங்களுக்குள்ள இப்ப நாங்க யோசிக்கிற மாதிரி 1800ல உள்ள யோசிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் யாரும் நீ எல்லாம் 1800ல பிறந்திருந்தா, சோ இன்றைக்கு கண்டுபிடிப்பாளர் இல்லாத பேர்ல போன பேர் தான் விஷயம் விளங்குதா? அப்படிதான் நீங்க யோசிக்கிறீங்க. இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இன்புட் அவுட்புட் இதை சொன்னதுக்கு இவருக்கு பாதுகாப்பு என்ன விட்டு இருந்தா அதுக்கு மேலே சொல்லிருப்பனா இல்லையா? அப்ப அந்த காலத்துக்கு அவ்வளவுதான், இந்த காலத்து மக்களோட அறிவு அவ்வளவு. அப்ப அந்த காலம் தான் பெரிய ஒரு விஷயம். இந்த காலத்துல என்ன புதுசாக சொல்லி பாரு, சொல்றதுக்கு இல்ல. எல்லாத்தையும் வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இனி கண்டுபிடிக்கணுமா இருந்தா புதுசா உருவாக்கி தான் கண்டுபிடிக்கும். சரியா? கஷ்டம் தான். சரி, அப்ப இதுக்கு பின்னால இப்ப ஐபிஓ மாடல் கிடைச்சு. அப்ப ஐபிஓ மாடல் கிடைச்சா என்னால இன்னும் என்ன செய்யறாது? அந்த மெக்கானிக்கல் எராலையே சுத்தி இருக்கிறான். மெக்கானிக்கல் எரா டிஃபரன்ஸ் இன்ஜினே மெக்கானிக்கல் எரா தாண்டி தான் வரும் 1880. சோ மெக்கானிக்கல் எரா 1840 முடியுதா இல்லையா? ஜஸ்ட் ஃபினிஷ். அப்ப இப்ப நான் என்ன செய்யணும்? Then mechanical era முடிஞ்சு, so then put a heading electromechanical era. Then ஒரு heading போடுங்க electromechanical era. electromechanical era. So இப்ப இதுல 1890ல இருந்தா டிவைஸ் ஆரம்பிக்கும். 1880ல சார்ல்ஸ் பபேஜ் டிஃபரன்ஸ் என்ஜின் வருது. சோ அப்ப 1890ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1890க்கு வந்தால் இந்த இடத்துல பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பஞ்ச்கா அவரு ஜோசப் ஜெக்வர் களவாண்டு போனதெல்லாம் விட்டுட்டு சும்மரிக்கல்ல
நானும் ஏதாவது கண்டுபிடிப்பேன், அப்பதான் என் பேரு லிஸ்ட்ல வரணுன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாரு டேபுலேட்டிங் மெஷின் அப்படின்னு ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மெஷின் வேலை என்னன்னா சென்சர் எடுக்கிறது. இந்த மெஷின் வேலை சென்சஸ் எடுக்கிறது. சென்சஸ் அப்படின்னா புள்ளி பெறுது. ஸ்டெடிகல் சென்சஸ் எடுக்கிறதா இதுல வேலை. அப்ப இவர் இந்த மெஷினை யூஸ் பண்ணி அமெரிக்காவோட சனத்தொகையை கண்டுபிடிச்சு அமெரிக்கான பாப்புலேஷனை கண்டுபிடிச்சு சொன்னாரு. அதுல இவருக்கும் பேரு கிடைச்சு. ஓகே, அப்ப எழுதுங்க 89 தலையை போட்டா எழுதுங்க. டாக்டர் ஹெர்மன் ஹெலரி invented the tabulating machine and சோ அதனால காட்டுறது நோட்ஸ் இல்ல, ஆசைப்பட்ட நோட்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கல, அதனால நான் சொல்றேன். டாக்டர் ஹெர்மன் ஹெலரி invented tabulating machine and find the population of America using that. And find the population of America using that. Right. சரி, அப்ப ஓகே, இப்ப அதையும் கண்டுபிடிச்சோம். இப்பதான் சொல்லணும்னு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எரா அப்படின்னா எலக்ட்ரோ கரண்ட் வரணும். திருப்பி சொல்லவா? ஓகே, எழுதுங்க. டாக்டர் ஹெர்மன் ஹெலரி invented tabulating machine and find the population of America using அடுத்து திருப்பி இப்ப இங்கதாங்க நான் இப்ப சொல்லிக்கிறேன். என்னது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷின்ஸ கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னும் நீங்க கரண்ட பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. கரண்ட் எப்ப வந்துச்சு, கரண்ட் எப்படி இதுக்குள்ள வர்றத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப கரண்ட் எங்க, கரண்ட் வருதா வராதா ஒரு கேள்வி வருது இல்லையே? எஸ், ஓகே. அப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், கரண்ட கண்டுபிடிச்சவர் யாரு? சரி பாபா. Who is the inventor of current? தெரியவா யாருக்கும்? ஒருத்தர் பட்டம் விட்டாங்க தெரியுமா? பெஞ்சமின் பிராங்க்லின். தெரியுமா? பெஞ்சமின் பிராங்க்லின் பட்டம் விட்டு செத்து போயிட்டாரா? கதை கேள்விப்பட்டிருக்கிறா? உலகத்துல இருந்தாலும் ஒரு பெரிய அறிவாளி. பாத்துக்காங்க, இந்த காலத்துல ஒருத்தர் இப்படி செஞ்சா நீ என்ன செய்வான்னு பாரு. இந்த காலத்துல ஒருத்தன் இந்த வேலை சொன்னா நீ அந்த ஆளு என்ன பேரு சொல்லுவா? என்ன செய்றேன், நான் எடுத்துட்டு போறேன் பட்டம் ஒன்று எடுத்துட்டு போயிட்டு செப்பு கம்பியால பட்டம் செஞ்சு சின்ன செப்பு நூலால பட்டத்தை கொப்பரால பட்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கயிற்ற என்ன செய்யறேன் அப்படியே செப்பு வயரால பறக்க விடும். அதனால போயிட்டு மின்னல் பட்டு நான் தாக்கி அந்த இடத்துல அந்த ஆள் செத்து போயிட்டா அந்த ஆளுக்கு நீ என்ன பேரு சொல்லுவா? என்ன பேர் சொல்லுவோம்? மோடே சொல்லுமா இல்லையா? அறிவில்லாத இதுல தேவை தெரிஞ்சு போய் செத்துக்கிட்டான்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த வேலையை செஞ்சவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். ஆனா அவருக்கு இப்ப நாங்க என்ன சொல்றோம்? கரண்ட கண்டுபிடிச்சவர் அவரை புகழணும். பாருங்க என்ன நியாயம். நான் செஞ்சா முட்டாள்தனம், அவரு செஞ்சா கண்டுபிடிப்பாளர். ஏன் அந்த காலத்துல அப்படி ஒரு அறிவு இருக்கல. கரண்டோட இருக்குமா அந்த காலத்துல? அப்படி ஒன்று இருக்குமான்னு தெரியா. கரண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குமான்னு தெரியா. அப்ப தெரியாதனால என்ன செஞ்சாங்க? அவருக்கு பேரு கொடுத்தாங்க. இதே கரண்ட் வரமென்று தெரிஞ்சு செஞ்சா செருப்பால அடிப்பாங்க இல்லையா? சொல்ல விஷயம் விளங்குதா? அப்ப அதுதான் அங்க வித்தியாசம். அப்ப அவரு தான் ஓகே. அப்பதான் பார்த்தான், அப்ப அங்க மேல என்னமோ இருக்கு, அதனால செத்து போயிட்டான்.
அப்படின்ற விஷயம் ஐடியாவுக்கு வரவும் தான் அதுக்கு பின்னால வந்த ஃபாரஸ்ட் அப்படின்றவர் அதாவது இந்த கரண்ட் எனக்கு சர்வ் பண்ணக்கூடிய மாதிரியே ஸ்ட்ரைட்டா என்ன கையில வந்தா நான் சாவுறேன். இதை நான் சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி டிவைஸ் ஒன்று இருந்தால் I can serve the current and use it. அந்த ஐடியா வருது. அப்ப அந்த ஐடியால ஃபர்ஸ்ட் கரண்ட்ல ஒர்க் பண்ற டிவைஸ் கிரியேட் பண்ணப்படுது. அதுக்கு பிறகுதான் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் யூரா ஹைலி டெவலப் ஆகும். ஓகே, சோ அப்ப எழுதுங்க நோட். எழுதுங்க எலக்ட்ரானிக் வால் vacuum tube. Electronic valve vacuum tube invented by Forrest in 1907. Electronic valve vacuum tube invented by Forrest in 1907. இதான் vacuum tube. சோ படம் விளங்குதானே. சோ இதுதான் vacuum tube, அதாவது டியூப் லைட் மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்ல. ரைட், அதாவது உள்ள ஒண்ணுமில்ல, நத்திங், உள்ள எம்டி, அதனாலதான் வெளிச்சம் வருது. ஒரு விஷயம் விளங்குதா? அப்ப உள்ள ஒண்ணுமில்லாட்டி கூட வெளிச்சம் வருது. பாட்டுங்க, மூளைக்குள்ள எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே வருது. பாருங்க, ஐடிகளுக்கு எவ்வளவு தெளிவா வாழ்க்கை தத்துவம் சொல்லித்தாருன்னு சொல்லி. அப்ப இந்த வெக்யூம் டியூபை கிரியேட் பண்றோம். இந்த வெக்யூம் டியூப் கிரியேட் பண்ணதுக்கு பிறகுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி படிப்போம். இது எலக்ட்ரானிக் எரால வரும். நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முதல்ல வெக்யூம் டியூபுக்கு பிறகு இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எரா முந்தி ஒரு சில டிவைசஸ் இருக்குது, அதையும் தொடர்ந்து பார்த்து வரும். சோ அப்ப அடுத்த பொழுது தலைப்பு நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஓகே. சோ போடுங்க அடுத்தது, அடுத்த ஹெட்டிங் 1936. அடுத்த ஹெட்டிங் போடுங்க 1936. 1936ல இந்த இடத்துல தான் அலன் டர்னிங் என்பவர், ரைட், ஃபர்ஸ்ட் எழுதுங்க, எழுதுவோம் நோட். அலன் டர்னிங் எழுதுங்க 1936. Alan Turing invented turning machine. Turning machine invented by Alan Turing. So Alan Turing என்பவர் turning machine கிரியேட் பண்றார். So the turning machine கம்ப்யூட்டர்ல ஒரு turning point. ஏன் இவ்வளவு காலமா அனலாக்ல இருந்த டிவைஸ் எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறின காலம் தான் the turning machine. The turning machine அப்படின்றது. So the turning machine, so டிஜிட்டலுக்கு மாறின first device. So அதனால இவருக்கு இது ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். So therefore இவரை நாங்க Alan Turing சொல்றோம் father of computer science. So எழுதுங்க, Alan Turing is known as father of computer science. Alan Turing is known as father of computer science. கணினி விஞ்ஞானத்தின் தந்தை என்று தமிழ்ல சொல்லுவோம். சோ இப்ப அலன் டர்னிங் இதை கண்டுபிடிச்ச பிறகு இப்ப இவருதான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்ப இருக்கிற மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் பொறாம வருமா இல்லையா? எஸ், வரத்தானே செய்யும். இப்ப அதுக்கு பிறகு பாதுகாத்து இருந்தா சரி வராது என்று சொல்லி உலகத்துல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கிரியேட் ஆகும். உலகத்துல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், அதாவது எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் நீங்க பயன்படுத்துற ஒரு வேலையை கால்குலேட்டர். சோ இதுல ஸ்டார்டிங் மாடல் கிரியேட் ஆகுது. ஸ்டார்டிங் மாடல் கிரியேட் ஆகுது. அத கிரியேட் பண்றவரு எட்டனாஸ் ஆஃப் பெரி. சோ இப்ப நெக்ஸ்ட் ஹெட்டிங்கா போடுங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் 1973.
1973. So now I will note the Tamil 1937 and now I will note the Tamil carton English சொல்ற எழுதிக்கொள் சரியா பாரு எழுதுங்கள நான் இங்கிலீஷ்ல முதல்ல நோட் சொல்லிக்கிறேன் இந்த இது இருக்கு இதான் எர்னாஸ் ஆஃப் பெரின்ற அவரும் எர்னாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர் சோ அப்ப எழுதுங்க எர்னாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர் இருக்கு எர்னாஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர் ABC Etnas of Berry computer is the first electronic computer in the world. ABC is the first electronic computer in the world. It was created by Nansen. So it was created by John V. Etnason. It was created by John V. Etnason. இங்க பார்க்கலாம் so இதான் Etnas of Berry computer. So இந்த இடத்துல இருக்குது அந்த கால்குலேட்டருக்குரிய பார்ட் இவ்வளவு எல்லாத்தையும் வச்சு தான் அப்ப ஆரம்ப காலத்துல கால்குலேட்டர் கொண்டு போய் எங்க இந்த காலத்துல கால்குலேட்டர் கொண்டு போய் எக்ஸாம்ல கொப்பி அடிக்கலாம் ஏன் கால்குலேட்டர் மறைக்கணுமா இருந்தா நான் என்ன செய்வாரு பெரிய ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு போல தெரியும் கால்குலேட்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு இப்பதானே இந்த சைஸ்ல எல்லாம் வந்து கால்குலேட்டர் சின்ன அளவுக்கு எல்லாம் அது வரும் அது எலக்ட்ரானிக் ஓகே ரைட் சோ தென் 1937க்கு பிறகு 1939ல இருந்து 1944 electromechanical லாஸ்ட் பீரியட் சோ இந்த பீரியட்ல தான் ஹோவர்ட் ஐகன் என்பவரால் இந்த டிவைஸ் கிரியேட் பண்ணப்படுது சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மாதிரி ஞாபகம் Howard Aiken Mark 1 and a computer create பண்ணப்படுது the automatic sequence controller Mark 1 the automatic sequence controller Mark 1 was the first automatic computer idan first automatic computer invented by Professor Howard Aiken. Professor Howard Aiken. In the device first automatic computer. முதலாவது கணினி. So first electronic computer னு சொன்னால் அது ABC first computer னு மட்டும் சொன்னால் அது Mark 1. Okay, so the Mark 1 க்கு input and output இருக்குது so Mark 1 is the input devices Mark 1 has input Mark 1 has keyboard as an input device and keyboard as an input device and punch card as an output device. Punch card as an output device. Punch card as an output device. As an output device. அதாவது என்னன்னு கேட்டா இந்த Mark 1 அப்படிங்கிறது we can program. So அப்ப Mark 1ல program பண்ணி Mark 1ல இருந்து இந்த ஐடியாலஜியை பயன்படுத்தி அடுத்ததா நாம போறோம் எலக்ட்ரோமெக்கானிக்கல் அதாவது அடுத்த போறோம் எலக்ட்ரானிக் எரா. சோ இது நாங்க அடுத்த கிளாஸ்ல கமிங் சண்டே கிளாஸ்ல இத பத்தி நாங்க நோட்டுக்கு வரோம். ஓகே, சோ இந்த படிச்ச விஷயங்கள் விளங்கிச்சா இல்லையா?
எக்ஸ்பிளனேஷன் இப்படி செஞ்சா ஓகேயா, நோட்ஸ் இப்படி தந்தா ஓகேயா இல்லையான்னு எனக்கு இங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு ரிப்ளை ஒன்று தாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு ரிப்ளை ஒன்று தாங்க. இன்றைய கிளாஸுக்கு வந்து 10 பேரும் ரிப்ளை பண்ணணும். அப்பதான் நான் அடுத்த கிளாஸை பத்தி யோசிப்பேன். ஓகே, சோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். டியூட். சோ டியூட்ல இதுல இங்கிலீஷ்ல ஃபுல்லா எழுத வேண்டிய கொஞ்சம் இருக்குதேமா, அதையும் எழுதிக்கிட்டு நான் அப்படியே இங்கிலீஷ் டியூட் ஒழுங்கு தந்துடுறேன். அடுத்த கிளாஸ் இருக்குது எப்ப? புதன்கிழமை. சோ புதன்கிழமை கிளாஸ் அது வந்து நம்ம சிஸ்டம் தான். சோ அங்க தமிழ் இங்கிலீஷ் ப்ராப்ளம் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அதுல நாங்க ஒன்றாவே செய்வோம். சண்டே கிளாஸ் டிசைட். ஓகே, சோ அப்ப இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். see you, be amanillah.